ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மொபைலியல். மொபைலுக்காகவே பிரத்யேகமான ஒரு சேனல். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10,000 ரூபாய்க்கு கேமிங் மொபைல் வாங்கணுமா? இந்த வீடியோ அதுக்காக தான் மக்களே. இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சீக்கிரமாக நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸாக பார்த்துடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஏசர் சூப்பர் ZX அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.8 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 550 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதால 64+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமரா சோனியோட IMX682 என்ற ஒரு சூப்பரான சென்சர். இந்த பட்ஜெட்குள்ளவே இந்த சென்சர் கொடுத்தது ஓரளவுக்கு நல்ல விஷயம். பட் கேமரா ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு நம்மளால் சொல்ல முடியும். 13 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 6300 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைல்ஸில் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். 4,20,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் எத்தனை வருஷம் தரும்னு சொல்லிட்டு ஏசர் கிளைம் பண்ணல. அது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே கொடுத்ததுக்கு ஒரு தம்ஸ் அப். 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க. அண்ட் 4GB 128GB ரெண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கலாம். ஓகே, இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது ப்ரோன்னு வரும்போது இதனோட டிசைனை சொல்லலாம். உண்மையிலேயே சூப்பரான டிசைன் இருக்குது. கிட்டத்தட்ட ஐகோனியோ 6 மாதிரியான டிசைன் மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. அண்ட் டிஸ்பிளே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் கேமரா ஓரளவுக்கு ஓகே நம்மளால சொல்ல முடியும். பட் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி கேமராக்காக வாங்குறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் க்ளீனான யூஐன்றது கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி இருக்குது. ப்ளூடூவர்ஸ் அதிகமாக இல்லை, அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏசர் புது பிராண்டு தான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறதுனா கூட வாங்கலாம், உடனே வாங்க வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. அப்டேட்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க, சர்வீஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குறது ஒரு உசிதமான விஷயமா இருக்கும். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. நியூ பிராண்ட் ஓகேனா இந்த மொபைலை நீங்கள் தாராளமாக ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M7 5G தான். இந்த மொபைலில் நமக்கு 6.88 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி பேனல், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 600 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவுட்டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ம இருக்கும். என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், வாட்டர் ட்ராப் நாச் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025 வாட்டர் ட்ராப் நாச் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 50+2 MP சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் நண்பா. சோனி 852 என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். 8 MP தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். சர்ப்ரைசிங்லி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகேப்பா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. 8 MP தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு. லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது இமேஜஸை. அண்ட் செல்ஃபி கேமராவோட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல அவுட்புட்டோடு தான் இருக்குது. Android 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வருஷம் பழைய OSோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,20,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸ் வருது. ஸோ மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும். அண்டு லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5160 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க. அது யூஸ்லெஸ் தான். 18 வாட்டில் மட்டும் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது நண்பா. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க. 6GB 128GB ரெண்ட்டை 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா. இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி
பார்த்தலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 15 கொடுக்க வேண்டியதை 14 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில், பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. ஒரு 16 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும், இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ M7 ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லாயிருக்கு என்னென்ன நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z10 Lite தான். இந்த மொபைலில் நமக்கு 6.74 inches HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1000 nits ஹை பிரைட்னஸ் மோடு கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். இங்கே பேக் சைடில் யூஸ் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் டே லைட்டில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ் தான் நம்மளால் சொல்ல முடியும். இதை விட பெட்டரான செல்ஃபிஸ் கொண்ட மொபைல் இங்கே நமக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்டு 15 லான்ச் பண்ணி MediaTek Dimensity 6300 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் முக்கால்வாசி மொபைலில் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இது ஒரு நல்ல விஷயம். 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே 4,30,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. 6000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ரோவாக சொல்லலாம். அண்ட் கான்ஸ் பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா இங்கே ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. ஸோ 10,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் iQOO கிட்டே இருந்து வேணும்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பேட்டரிக்காக தான் வாங்குகிறேன் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது மேபி சூட் ஆகலாம். ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G35 தான். அண்ட் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது Full HD+ பேனல் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS LCD பேனல் தான். 1000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப். 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம், 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிற மொபைல் கூட வைட் ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை. இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Unisoc T760 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்டு 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 4,65,000 பக்கம் 1-2 ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜில் இது ரன் ஆகுது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 4GB 128GB வேரியண்ட்டை 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம். ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, UI இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது. கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 தான். இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம். பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் பஞ்சுவல் டிசைன், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்டு
டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே 6.79 இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 550 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராஸ்னு வரும்பொழுது 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. எஸ் 108 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் இங்கே 4K வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ். ஏன்னா 1080p வீடியோ 30 fps மட்டும்தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 4 Gen AE அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4,45,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்ஸ்ன்றது பெற்று இருக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5030 mAh பேட்டரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் 3.5mm ஆடியோ ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 6GB 128GB வேரியண்ட் பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 13,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன ப்ரைஸிங்கிறதை நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம். ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு கேமராஸை சொல்லலாம். ஏன்னா தான் 4K வீடியோ சப்போர்ட் இல்லைனா இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்டு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு ஓகே, குறை சொல்ல முடியல. அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் வைட் ஆங்கிள் சென்சாரும் 4K வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது. அதுக்காக தான். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G45 தான். இதனோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 3 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பஞ்சோல் டிசைன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.5 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. IPS எல்சிடி பேனல் தான். டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்ம சொல்லி ஆகணும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒரு 4K வீடியோ சப்போர்ட்டாவது கொடுத்துருந்துருக்கலாம். ரெண்டுமே கொடுக்கல. ஏன்னா Moto G35 ரெண்டுமே இருக்குது. இங்கே அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்துருக்கலாம்ன்றது ஒரு சின்ன எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் கொடுக்கல. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது. 1080p வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 3 என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது 5,40,000 பக்கம் வாங்கியிருக்கு. அண்ட் 1 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இன்னொரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் என்ன, பட் கொடுக்கல. 5000 mAh பேட்டரி 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸ் ரெகுலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட கேமரா பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அட்லீஸ்ட் பிரைமரி கேமராவும் நம்ம சொல்லலாம். செல்ஃபி கேமராவுமே இங்கே ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே சூப்பராகவே இருக்குது. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் ஓகே. மோட்டோனாவே நமக்கு க்ளீனான யூஐ கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அட்லீஸ்ட் 4K வீடியோ ஆர் வைட் ஆங்கிள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அண்ட் HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே. மோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் இதுதான் உங்களோட பட்ஜெட்னா ரீசெண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ரீசெண்டாக ஏதாவது பர்ஃபார்மன்ஸில் கேமராவில் ஏதாவது அப்கிரேட் டவுன்கிரேட் இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Infinix Note 50X அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் IPS எல்சிடி பேனல் நமக்கு கொடுத்துருக்காங்க. 560 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் ஓரளவுக்கு ஓகேவான பிரைட்னஸ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். 3 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இந்த 2 மெகாபிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்லை, சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே இருந்தது. 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும். 2K வீடியோ 30 fps நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். Android 15 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7300 தான், ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. AnTuTu ஸ்கோர்ஸ் 6,20,000 பக்கம் வருது. ஓவராலாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால் சொல்லிட முடியும். 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. Infinix டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது.
ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 810H ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை ரெகுலராக 12,000 தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளால் சொல்ல முடியும். அண்ட் கேமராவுமே நல்லா இருக்குது. டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா, இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.